ஒருமுறை பல தவளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கோபுரத்தின் உச்சியை அடைவதற்கான பந்தயத்தை ஏற்பாடு செய்தன. பந்தயம் ஆரம்பமானது. தவளைகள் உற்சாகமாக கோபுரத்தின் மீது ஏறத் தொடங்கின. கோபுரத்தை சுற்றி நின்ற மற்ற தவளைகள், இது மிகவும் கஷ்டம், உங்களால் முடியாது, இதை விட்டுவிடுங்கள், மேலே செல்லவே முடியாது என்று கத்தின. இந்த குரல்களை கேட்ட பல சிறிய தவளைகள் சோர்வடைந்து தங்கள் முயற்சியை கைவிட்டு கீழே இறங்கின. கோபுரத்தின் மீது ஏற ஏற சறுக்கியதால் தொடர்ந்து உற்சாகத்துடன் இருந்த சில தவளைகளும் கூட மெதுவாக தங்கள் நம்பிக்கையை இழந்தன. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது. அது விழுந்தது, மீண்டும் எழுந்தது. மிகுந்த சிரமத்துடன் எப்படியோ கோபுரத்தின் உச்சத்தை அடைந்து போட்டியில் வெற்றி பெற்றது. தோற்ற தவளைகள் அனைத்தும் வெற்றி பெற்ற அந்த சிறிய தவளையிடம் வந்து, உன்னால் மட்டும் எப்படி முடிந்தது, நாங்களெல்லாம் சோர்வடைந்து விட்டோமே என்று கேட்டன. ஆனால் வெற்றி பெற்ற தவளையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அப்போதுதான் மற்ற தவளைகளுக்கு தெரிந்தது, அந்த வெற்றி பெற்ற தவளைக்கு காது கேட்காது என்று. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாராவது உங்களிடம் வந்து உங்களால் முடியாது, இது மிகவும் கடினம் என்று சொன்னால் அவற்றை புறக்கணித்து விடுங்கள். காது கேட்காதது போல் இருங்கள். உங்கள் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் ஒரு செவிடான தவளை போல் செயல்பட வேண்டும். அதுவே உங்களை உயர்ந்த நிலையை அடையச் செய்யும்.